காதலும் அன்பும். காதல். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் காதல் கொள்ளுங்கள். காதல் என்பது காலங்கடந்து நிற்க வேண்டியது. அது வாழ்வின் இறுதிவரை நிரந்தரமானது. காதலுக்கு கண் மட்டுமா இல்லை, கரையும் கிடையாது, வரைமுறையும் கிடையாது. திருமணத்திற்கு முன் காதலிப்பதை விட திருமணத்திற்கு பின் கொள்ளும் காதலே ஆழமானதாகும், அற்புதமானதாகும். கள்ளங்கபடமற்ற காதல்தான் ஆழமான காதல். அதுதான் ஆயுள் வரை நீடித்து நிலைத்து நிற்கும். ஆண் பெண் இருவரும் விட்டுக்கொடுத்து அன்பு செலுத்துவதில்தான் அவர்கள் வாழ்வே அடங்கியுள்ளது. ஆகவே காலம் அறிந்து அவரவர் ஆசைகளை வெளிப்படுத்த வேண்டும். அந்த ஆசைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கவோ அதை உடனே செயல்படுத்தவோ முனையாதீர்கள். போக போக கால நேரம் கூடி வரும் சமயத்தில் அது தாமாகவே நடைபெற்றுவிடும். இதை விடுத்து ஆசைகளை மனதிற்குள்ளேயே புதைத்து வைத்து பின் வெளியேற்றினால் அது மனதை பாதிக்கும், ஏமாற்றத்தையும் ஏற்படுத்திவிடும். ஆகவே உங்கள் எண்ணங்களுக்கு அழுத்தம் கொடுக்காமல் வெளிப்படுத்துங்கள். எண்ணங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அது நடைபெற முடியாமல் போய்விட்டால் ஏமாற்றம் ஏற்பட்டுவிடும். ஆதலால் பெரிய எதிர்பார்ப்போடு எதையும் துவங்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் விரக்தியை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அன்பு மட்டும்தான் உலகில் தனிச்சிறப்பு வாய்ந்தது. மனிதர்களிடம் மட்டுமில்லாமல் மற்ற உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துங்கள். உங்களுக்கு அன்பு தானாகவே வந்து சேரும். நீங்கள் மற்றவர்களிடம் எதை எதிர்பார்க்கின்றீர்களோ அதையே மற்றவர்களுக்கு செய்யுங்கள். மனிதர்கள் மீது அன்பு காட்டுங்கள். மாமனிதராக நீங்கள் வாழலாம். இயற்கையின் மீது அன்பு காட்டுங்கள். ஒரு சிறந்த கலா ரசிகனாக வாழலாம். உயிரற்றவர்களிடம் கூட அன்பு செலுத்தி பாருங்கள். அதன் தாக்கம் சுவையானதாகவும் சுகமானதாகவும் ரசிக்கக்கூடியதாகவும் வாழ்க்கைக்கு வேண்டியதாகவும் அமைந்துவிடும். அன்புக்கு அடிமைப்படாதவர் இந்த அவனியில் இல்லையே. அன்பை பகிர்ந்து கொள்ள தவறினால் அங்கே ஒரு உண்மையான உறவு பரிமாற்றம் இல்லை என்றே கூறலாம். வாழ்வில் அப்பாவியாக இருக்கலாம், தவறில்லை. இந்த உலகில் வாழ்ந்து விடலாம். ஆனால் எதுவும் அறியாதவர்களாக வாழ்வது என்பதுதான் தவறு. ஆகவே அனுதினமும் அன்பு செலுத்த தவறாதீர். இந்த உலகில் அன்பை தவிர வேறு எதையும் சிறந்ததாக எண்ணாதீர்கள். பெண்களே, உங்கள் கணவருக்கு உங்கள் அன்பை வாரி வழங்குங்கள். சேதனமாக பொன்னும் பொருளும் வீடும் காரும் தர வேண்டாம், அது அவசியமும் இல்லை. அன்பு ஒன்றை மட்டும் கொடுத்தால் நீங்கள் உங்கள் கணவர் மனதில் நீங்காத இடத்தை பெற்றுவிடுவீர்கள். ஒரு சில நேரங்களில் கணவர் அலட்சியப்படுத்துகின்றார் என்று எண்ண வேண்டாம். பலவிதமான வேலை பளுவுக்கு இடையில் உங்களை பற்றி லட்சியம் கொள்ள போதிய அவகாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆதலால் நீங்கள் எப்போதும் போல் உங்கள் கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிறகு பாருங்கள், இருவருக்குமே ஒரு ரசிப்புத்தன்மை உருவாகிவிடும். அப்படி ரசிக்க ரசிக்க ஒருவரோடு ஒருவருக்கான இன்பம் கூடுமே தவிர அது குறைவதற்கான வாய்ப்பு இல்லை. திருமணம் ஆன பின் நாம் இருவர் அல்ல ஒருவர் என்ற எண்ணம் இருவர் மனதிலும் உருவாகிவிடும். பின் பல பொறுப்புகளும் கடமைகளும் உங்களுக்கு வந்துவிடும். இந்த சமூகமும் உங்களை பொறுப்பு நிறைந்தவர்களாக அங்கீகாரம் செய்து கொள்ளும். ஊரிலும் சுற்றாதார இல்லங்களிலும் நடைபெறும் சுப அபசுப காரியங்களில் உங்கள் பெற்றோரை விட உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். அந்த நேரங்களில் உங்கள் மனதில் ஏற்படும் இன்ப ஊற்றுக்கு எல்லை ஏது? தாம்பத்திய வாழ்க்கையில் கூட உங்கள் இருவருக்குமான நெருக்கம் மேலும் கூடுமே தவிர குறைய வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப ரகசியம் ஒரு சிறிதளவும் வெளியேறிவிடாமல் காத்து கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கூட சில விஷயங்கள் தெரியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களிடம் ஏதாவது குற்றம் குறைகளை நீங்கள் கண்டு உணர்ந்தால் நீங்கள் இருவருமே நேரடியாக பேசி முடிவை எட்ட வேண்டும். மற்றவர்கள் மூலம் எதையும் எடுத்து சொல்லுவது கூடாது. உனக்கு நான், எனக்கு நீ என்று இருவரும் இறுதி காலம் வரை விட்டு கொடுத்து வாழ வேண்டும்.